ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெசு ஃப்ரம் எஸ்டிஆர் கலெக்ஷன்ஸ்ல இருந்தா இன்னைக்கு நம்ம கடையில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்ப்போமா. ஸோ இது வந்து ஒரு ஆஃபீஸ் வேர். யூஸ்வலாக எல்லா டேஸ் நம்ம வந்து ஒருத்தவங்க ஆஃபீஸ் வேர், அப்புறம் வந்து டீச்சர்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்க, அப்புறம் ட்ராவல் பண்ணணும், நம்ம பேரண்ட்ஸு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சாரீஸ் இந்த மாதிரி சாரீஸ். ஏன்னா இது வந்து ஈஸி டு யூஸும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நம்மளுக்கு வாஷபிளும் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணிக்கலாம், கையிலையும் வாஷ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பிராண்டடு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு இது கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு ஒரு சிம்பிள் மாதிரி அதோட பிராண்டு. ஸோ ரொம்ப நல்லா சர்டிஃபைடான சாரீஸு, ரொம்ப நல்லாயிருக்கும், ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 950 நம்மள்கிட்ட சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு 15 கலர்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து ஒரு கேட்லாக் டிசைன் மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு ஷேடு வந்து ஒரு பிளாக் கலர் ஷேடு, ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பிளாக் கலர் ஷேடு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் ஷேடுக்கு வந்து உங்களுக்கு புட்டா புட்டா போட்ட ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ஓப்பன் பண்ணோன்னா வந்து கொஞ்சம் அந்த அந்த மடிப்பு வந்து இதாயிரும். ஸோ நம்ம க்ளோஸ் இதில் காட்டுறோம். பிளாக் ஷேடு ரொம்ப அழகாக இருக்கும். ப்ளீஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா துணி வந்து அவ்வளோ சாஃப்ட், நம்ம அவ்வளோ கேரண்டி கொடுக்கலாம் இந்த துணிக்கு. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நான் எங்கள் அம்மாவுக்கு கொடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு மம்மி சொன்னாங்க. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம், கேரண்டி நானே கொடுக்குறேன். ஸோ அடுத்த ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெரூன் ஷேடு. இப்படி பேக்கிங்கில் வந்துடும் உங்களுக்கு. ஒரு மெரூன் ரெட் ஷேடு. அதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புட்டா புட்டா போட்டு ஃப்ளவர்ஸ் போட்டு உங்களுக்கு அதில் வந்து லைட்டாக அந்த ஒயிட் கலர் ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது, கலர் மட்டும் சூப்பராக இருக்குது. ஸோ அதோட ஃபுல் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் ஷேடு. ஸோ இந்த க்ரீன் ஷேட் பார்த்தீங்கன்னா ஒரு மார்பிள் டிஜிட்டல் பிரிண்ட் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து யூஸ்வலாக வந்து வேர் பண்ண மாட்டாங்க நிறைய பேர். வந்து சில கலர்ஸ் தான் நம்ம எல்லாருமே வச்சுருப்போம். பிங்க் வச்சுருப்பாங்க. இப்போ அம்மாங்களே நீங்களே பார்த்தீங்களா, வீட்டில் பிங்க் வச்சுருப்பாங்க, க்ரீன் வச்சுருப்பாங்க. சேம் ஒரே மாதிரி அந்த க்ரீன் இருக்கும், ஒரே மாதிரி அந்த பிங்க் இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி க்ரீன் ஷேட்லாம் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ஃபுல்லாக லீஃபாக கட்டினா ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் இப்படி இருக்கும். ஸோ ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே வைப்ரண்ட்டில் வந்து ஒரு வித்தியாசமான ப்ளவுஸு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு பார்டர்ஸ் வந்து வந்துடும். ஒரு பார்டர்ஸ் வந்து ரொம்ப அழகாக வித்தியாசமாகவும் இருக்கும். ஸோ இந்த பார்டர்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும், யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு நான் கூட ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம், யாருக்காச்சும் வாங்கி தரனாலும் வாங்கிக்கலாம். டீச்சர்ஸுங்களுக்கு ரொம்ப நல்ல சாரீஸு. இந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் ஒரு 10 சாரீஸ் வச்சுருந்தா கூடமே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாரி, எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் எனக்கு வாய்ஸ் பிரேக் ஆச்சுன்னா இது பண்ணிக்கோங்க, சாரி. ஸோ இது வந்து ஒரு க்ரீன் ஷேடு மாதிரி. இப்போ ஒரு க்ரீன் ஷேட் சொல்கிறோன்னா க்ரீனுன்னு சொல்லக்கூடாது, அது ஒரு வித்தியாசமான ஷேட் சொல்லணுன்ற அளவுக்கு இருக்கும். இதுவுமே ஒரு மாதிரி நல்ல க்ரீன் ஷேட் இருக்கும். இது இன்னொன்று பாருங்கள், ஒரு பிங்க் ஷேட். எல்லாமே இந்த பேக்கிங்கில் தான் வருது. பொட்டிக் இது சாரி கேட்லாக் டிசைன்றனால. ஸோ ஒரு பிங்க் ஷேடு. ஸோ ஃபோட்டோ. ஸோ நம்ம இதோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுறோம், பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கவங்க இது பண்ணிக்கோங்க. ஒரு மாதிரி பிளட் ரெட் மாதிரி, ஒரு மாதிரி மெரூன் சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது சத்தியமாக. எல்லாருமே நம்ம வந்து யூஸ்வலாக என்னன்னா நிறைய பேருக்கு வந்து, எனக்கே வந்து டார்க் ஷேடில் இருக்கோம், நம்ம ரொம்ப லைட்டாக போட்டாலும் எடுத்து அடிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப டார்க்காக போட்டாலும் என்னன்னா டார்க் ஷேடாக இருந்துட்டு இவ்வளோ டார்க்காக போட்டிருக்காங்க அப்படி இல்லை. சில கலர்ஸ் வந்து லைட்டாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும், டார்க்காக இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து நம்மளும் வேர் பண்ண, இப்போ பாருங்கள், நம்மளும் வேர் பண்ணோன்னா அவ்வளோ லுக் வைஸாக நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு அந்த கலர் மட்டும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி எடுத்து காட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஆனால் அதோடு உங்களுக்கு அந்த பூங்க டிசைன்ஸ் பாருங்களேன், எவ்வளோ அழகாக டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த லீவ்ஸை வந்து. ஸோ அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் வேறு இருக்குது பாருங்களேன்.
இந்த மாதிரி ஒரு அட்டகாசமாக இருக்கணும். ஒரு மாதிரி சாரீஸ் நம்ம வாங்குறோம்னாலே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரீஸ் வாங்கணுன்னாலே அது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும்னு தான் நம்மளோட கலெக்ஷன்ஸ் நம்ம அப்படி வச்சுருக்கோம். ஆனால் நம்மள்கிட்ட வாங்கி பாருங்கள், குவாலிட்டி வைஸில் நம்ம வந்து காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம். யூஸ்வலாக குவாலிட்டியை வந்து நான் பெஸ்ட்டாக கொடுக்கணும் தான் நினைப்பேன். ஏன்னா எனக்கு யூஸ்வலாக எப்படின்னா எனக்கு பிடிக்கணும். இப்போ இந்த சாரீ நான் எடுக்கிறேன், ஓகே நான் போய் அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச சாரியை நான் கட்டுவேனா அப்படின்னு தெரிஞ்ச மாதிரி இருக்க சாரீஸை தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். பிகாஸ் நம்ம வந்து ஒரு சின்ன ஷாப் தான் வச்சுருக்கோம். ஸோ நம்ம ஷாப்பில் வந்து ஒரு 1000 சாரீஸோ 2000 சாரீஸோ வாங்கி நம்மளால் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு பிஸ்னஸ் இதில்லை. ஸோ இப்போ நான் ஒரு சாரீ கலெக்ஷன்ஸ் வாங்குறேன்னா ஒரு 5 பீஸ் ஆஃப் கலர்ஸ், அதில் பெஸ்ட்டு கலர்ஸ் செலக்ட் பண்ணி நான் வாங்குவேன். ஸோ இந்த மாதிரி சாரீஸில் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னா நான் ஒரு 20 சாரீஸ் கூட வாங்கிப்பேன். ஏன்னா இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், நம்மளுக்கு எப்போவுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாரீஸு எவ்வளோ வருஷம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சாரீஸ் வந்து நம்ம கடையில் வச்சுருந்தோம்னா யாரோ ஒருத்தவங்க வந்து காஸ்ட்லியான சாரீஸ் வாங்கும்போது இந்த மாதிரி சாரீஸும் நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி சாரீஸை இப்போ இந்த சாரீ எனக்கு கொடுத்தாலும் இது வாங்கிப்பேன், அதை கொடுத்தாலும் வாங்கிப்பேன், எது கொடுத்தாலும் ஏன்னா நம்மளோட செலெக்ஷன்ஸ் என்னென்னா அந்த அளவுக்கு இருக்கணும். நம்மளும் வேர் பண்ணணும், வேறொருத்தவங்க கொடுக்கும் போது அவங்களுக்கும் வேர் பண்ணணும்னு தோன்றது மட்டும்தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு வெந்தய கலரு, ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்தய கலர் எல்லாருக்குமே செட் ஆகும். வெந்தய கலரு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வெந்தய கலரில் வந்து எல்லாத்தையுமே வந்து எல்லா ட்ரெஸ்ஸு ஷேடாக இருக்கட்டும், சாரியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் இருக்கும். ஏன்னா வந்து அது எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான ஒரு கலர், எல்லாருக்குமே சூட் ஆகும். ஒரு வெந்தய கலராக ஓகே, எல்லோ வந்து ஒரு மாதிரி அடிக்கிற எல்லோவாக இல்லாமல் வெந்தய கலர் எல்லோ பானா அப்படி நல்லாயிருக்கும். இதுவுமே பாருங்களேன், ஃபோட்டோ நம்ம காட்டும் போதே அந்த லுக் இருக்குது பாருங்களேன், அதுதான் அந்த ஃபேப்ரிக்கோட இது. இப்போ நம்ம என்ன கசக்கினாலும் கொண்டாலும் சேம் அதே மாதிரி வந்து நிற்கணும். ஒரு ஃபேப்ரிக் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா எப்படி செலக்ட் பண்ணணும்னா எந்த ஃபேப்ரிக்காக இருக்கட்டும், ஒரு பட்டு புடவையாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு ஸ்மால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்மால் ப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ ஒரு ஸ்மால் ப்ரெஷ்னா எப்படின்னா இப்போ இந்த சாரீ எடுத்துக்கிறீங்க இல்லையா, ஸோ இந்த சாரியை வந்து நான் வந்து ஒரு ஸ்மால் ப்ரெஷ் பண்ணிவிட்டு விட்டால் கூடமே அதே மாதிரி ஃபோல்டுக்கு வருதுன்னா அது வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டி. நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் விடும்போது சீக்கிரமாகவே ஒரு ரிங்கிள்ஸ் இருக்கும், அந்த ரிங்கிள்ஸ் போகவே போகாது. அந்த மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக அதில் வந்து உங்களுக்கு அந்த த்ரெட்டாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டியாக இருக்கும். பட் ஆனால் அந்த லோ குவாலிட்டிக்குள்ளான ரேட் இருந்துச்சுன்னா ஓகே, பட் ஆனால் லோ குவாலிட்டியாக இருந்து ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பாருங்கள் ஒரு ப்ளூ கலர் ஷேட். இப்போ நான் ப்ளூ கலர் ஷேடுன்னு சொன்னோன்னே அது பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இருந்த மாதிரியுமே ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ட்ரீயோட இது எப்படி டிசைன் பண்ணலாமா அப்படி. இதில் வேறு பாருங்கள் அக்கோபா வந்து நம்மளுக்கு அது பார்டர் கொடுத்துருக்காங்க, ரொம்ப எலிகண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான கலர்ஸு. ஸோ இதில் வந்து ஒரு 15 சாரீஸ் இருக்குது, வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளோ சீக்கிரமாக இது பண்ணுறீங்க நீங்கள், நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எல்லாமே இது ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறோம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபேஸ்புக்லேயும். யூடியூப் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே அதில் இது பண்ணிக்கோங்க. இது பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களேன் கலரு. இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கிற மாதிரி இருக்கணும். இதோட பார்டர்ஸ் பாருங்களேன், ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். இதோட பிக் வந்து பாருங்களேன் எப்படி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளெயின் ப்ளவுஸ் மாதிரி தான் இதோட வந்து இது வந்து இந்த பார்டர் வந்து இதாகுது. ரொம்ப நல்ல சாரீஸு, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அடுத்த ஷேடு ஒரு ப்ரௌன் ஷேடு, இதுவுமே ஒரு இந்த பேட்டர்னில் வந்து எல்லா சாரீஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சனால நிறைய சாரீஸ் கொண்டு வந்துட்டேன். ஸோ இந்த சாரீஸ் பாருங்களேன், ஒரு எலிஃபெண்ட் சாரி ஒரு லயன் அந்த இது சொல்லுவாங்க, டைகர் ஷேட் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் பார்க்கும்போதே டக்குன்னு பார்த்தோன்னா அந்த டைகர் இது மாதிரி இருக்கும். அதோட பார்டர் பாருங்களேன், சாட்டினில் போட்டிருக்காங்க அந்த பார்டரு, அதை ஃபீல் பாருங்களேன். அந்த சாட்டினுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நல்லா கசக்கிறேன், பாருங்கள் நான் நல்லாவே ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணாலுமே திரும்ப அந்த சாட்டின் பார்த்தீங்களா எப்படி, இதுதான் நம்மளோட குவாலிட்டி. நான் வந்து பொய்யெல்லாம் இது பண்ணலை பாருங்கள், ப்ரெஸ் பண்ணாலும் அந்த சாட்டின் பாருங்கள் அப்படியே நிற்கிது. சரி இப்படி தான் நீங்கள் ஒரு ஸ்மால் ஒரு இடத்துல கூட நீங்கள் பார்த்துக்கிட்டா கூட உங்களுக்கு தெரியும் குவாலிட்டியில். இந்த வரப்போகிற ஷேட் பாருங்களேன், ஒரு வித்தியாசமாக ஒரு மார்பிள் டிசைன்ஸுன்னு சொல்கிற ஒரு சில டிசைன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி டிசைன்ஸு.
ஸோ அதோட ஃபோட்டோ. ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு வித்தியாசமாக அது டார்க் ஷேடில் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங்கில் ஒரு வித்தியாசமாக இது பாருங்கள். இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் எல்லோரும் வச்சுருக்கணும். அது யூஸ்வலாக டீச்சர்ஸ் ப்ளீஸ் டோன்ட் மிஸ் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம். இல்லைலாம் நீங்கள் ஒரு 10 சாரீஸ் வச்சு யூஸ் பண்ணால் கூடமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். எங்கள் கடைக்கு பக்கத்தில் ஒரு குட்டி பாப்பா இருக்குது, எனக்கு பாய் சொல்லிட்டு போகிறா, அதனால தான். ஸோ ப்ரௌன் ஷேடு பாருங்கள். நம்ம எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும் பாருங்களேன். இந்த ப்ரௌன் ஷேடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஷேடும் கலந்துருக்கு. இதில் வந்து பார்டர் இல்லை, பட் ஆனால் அந்த பார்டருக்கு வந்து உங்களுக்கு லைன்ஸ் இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் சாரீ இப்படி வரும். வாவ், இந்த மாதிரி கலர் சாரீஸ் எல்லாம் வந்து சத்தியமாக ஒரு டைம் வந்து க்ரீன் கலர் சாரீ வேணும், எனக்கு க்ரீன் கலர் வேணும்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி சில க்ரீன்ஸ் எல்லாம் வந்து கிடைக்காது. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. பெரிய பெரிய புட்டா போட்டு அதுக்கு லேஸ் வச்சு, அந்த லேஸ் பாருங்கள் குட்டியாக லேஸ் வச்சு, அந்த லேஸுக்கு மேலேயும் இதுவும் மேட்ச் ஆகிற மாதிரி அந்த பார்டரை கொண்டு வந்து எப்படியெல்லாம் டிசைன் பண்ணுறாங்களா ஆர்டிஸ்ட். இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கே அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. ஸோ அதோட டிசைன் இது முன்னாடி பார்த்தோம்ல, அந்த டிசைனுக்கு வந்து எப்படி இருக்கு. ஸோ பல்லு இதெல்லாம் வந்து இப்படி பல்லு எல்லாமே கிராண்டாக ஒரு லுக் வர மாதிரி இருக்கும். லாஸ்ட்டு சாரீ ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம இதில் இந்த இதில் வந்து நம்ம ஒரு ப்ளூ கலர் ஷேடும் ஒரு ப்ளூ கலர் பார்த்தோம். ஸோ இது வந்து ஒரு ஆரஞ்ச் மெரூன் எல்லாமே இதுக்கு வந்து அக்கோபா பார்டரு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கலருமே சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சாரீஸ் விரும்புகிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சாரீஸ் வாங்கணும். ஏன்னா இதில் எந்த சாரீஸுமே வந்து நல்லா இல்லை, அந்த அளவுக்கு எல்லாருக்கும் எடுத்து வராது அந்த மாதிரி இல்லை. எல்லா சாரீஸும் எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும். எல்லாருமே இந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இந்த சாரீஸ் வந்து ப்ரைஸ் வந்து 950 நம்ம வந்து இது சேல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சாரியில் வந்து நீங்கள் 2 சாரீஸ் எடுத்திங்கன்னா நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம். ஒரு சாரீ எடுத்திங்கன்னா நீங்கள் ஷிப்பிங் சார்ஜஸ் பேர் பண்ணணும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெங்களூர் உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் கொஞ்சம் கம்மியாக வரும். நம்ம நிறையா இது பண்ணோன்னா அவுட் சைட் தமிழ்நாடு அப்படின்னா கொஞ்சம் சார்ஜஸ் வரும். ஸோ அதை நாங்கள் தான் பேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2 சாரீ எடுக்கும்போது நம்ம பேர் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு சாரீ எடுக்கும்போது நம்மளால் முடியாது. ஏன்னா நம்மளுக்கு பட்ஜெட் வந்து அந்த அளவுக்கு இல்லை. பிகாஸ் நம்ம ஸ்மால் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய கொரியர்ஸ் பண்ணுறோம், நிறைய விற்கிறோம், நிறையா பண்ணுறோன்னா நம்மளும் கண்டிப்பாக பண்ணலாம், ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்கலாம். டெய்லி ஓப்பனாக சொல்கிறேன், டெய்லி ஒரு கொரியரோ இல்லை 1 வீக்குக்கு ஒரு கொரியரோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போக போக நம்ம பிஸ்னஸ் நல்லா பிக்கப் ஆகிடுச்சு அப்படின் போது நம்ம இன்னும் காஸ்ட்டும் கம்மி பண்ணலாம். ஏன்னா வந்து இப்போ நான் இந்த சாரீ வந்து ஒரு 15 சாரீ எடுத்திருக்கேன்னா இந்த ப்ரைஸ் வரும். இப்போ இதே நான் வந்து ஒரு 50 சாரீ எடுக்கிறேன்னா கண்டிப்பாக என்னோடய ஹோல்சேலரும் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி தருவாங்க. எனக்கு கம்மி ஆகும்போது நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கும் இன்னும் கம்மி பண்ணி தரேன். ஸோ இதே ப்ரைஸ் ரேஞ்சில் நானும் விற்க முடியாதுல்ல, எனக்கும் ஒரு மனசாட்சி இருக்கும் இல்லையா. ஸோ இன்னும் கம்மி பண்ணி தருவேன். ஸோ நம்மள்ட்ட நிறைய பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ், எங்கள் பேஜை சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஜஸ்ட் இப்போ தான் ஸ்டெப் இன் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி போகுதுன்றோ நம்மளும் நிறையா யோசிச்சு நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம நல்லா க்ரோ ஆகுவோம். நான் க்ரோ ஆகுற மாதிரியே உங்களையும் நானும் க்ரோ பண்ணணுன்னு தான் என்னோடய ஆசை. எப்படின்னா வந்து இப்போ வந்து என்கிட்ட ஒரு சாரீ வாங்குறீங்க அப்படின்ற போது எனக்கும் ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும், உங்களுக்கும் அது வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக கொடுக்கும் போது எனக்கும் அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதுக்காண்டி தான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஓப்பனாக தான் பேசுகிறேன். ஸோ எவ்வளோ பேரால் முடிஞ்சிச்சோ நம்மளோட பேஜை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், அவங்க கண்டிப்பாக என் பேஜை ஃபாலோ பண்ணுவாங்க பார்த்துட்டு. ஸோ ப்ளீஸ் எங்கள் இதை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நம்ம எவ்வளோ சீக்கிரமாக நல்லா க்ரோ ஆகுறோமோ நம்ம இன்னும் பெஸ்ட் ப்ரைஸஸில் பெஸ்ட்டு குவாலிட்டியாக தான் கொடுப்பேன்ற ஒரே இது வந்து பெஸ்ட்டு குவாலிட்டி மட்டும் தான் கொடுப்பேன். இதில் வந்து பெஸ்ட்டு குவாலிட்டி இல்லாமல் நான் யாருக்குமே எதுவுமே இது பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து ஒன்ஸ் நான் வந்து
குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆகிட்டேன்னா எனக்கு வந்து எனக்கே மனசாட்சி இதாக இருக்காது. ஸோ பெஸ்ட்டு குவாலிட்டி பெஸ்ட் ப்ரைஸ் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்போர்ட் அவர் பேஜ். இது யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் டிம் பண்ணுங்கள் அந்த ஃபோட்டோவை, நம்ம வந்து கொரியர் அனுப்புகிறோம். ஸோ இப்போவே சொல்லிட்டு 2 sarees எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணித்தரோம். ஒரு saree எடுத்திங்கன்னா உங்களோட ஷிப்பிங் சார்ஜஸ் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நீங்கள் எந்த பிளேஸில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதை மட்டும் நீங்கள் பேர் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்ச நாள் மட்டும் ஒன்ஸ் நம்ம பிஸ்னஸ் நல்லா பிக்கப் ஆகிடுச்சுன்னா நம்ம எல்லாருக்குமே ஃப்ரீ ஷிப்பிங்ஸ் கொடுக்குறோம். ஒரு saree எடுத்தாலும், ஒரு குர்த்தி எடுத்தாலும், ஒரு ஃப்ராக் எடுத்தாலும், ஒரு நைட் சூட்ஸ் எடுத்தாலுமே வந்து நம்ம வந்து ஷிப்பிங் ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஸோ அதுக்கு மட்டும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்போர்ட் அவர் பேஜ். தேங்க்யூ. பாய்.